அம்மாவின் தங்க தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும். நம்ம பார்த்துட்டு வர்றது மகாபாரதம் இறுதி படலம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம மகாபாரதத்தை ரொம்ப சுருக்கமாக தான் பார்த்துட்டு வரோம். போன பதிவில் இந்திரன் யுதிஷ்டனை விமானத்து மூலம் கூட்டிகிட்டு வர பார்க்குறான். ஆனால் யுதிஷ்டன் மறுக்கிறான். கூடவே அவன் நாயும் வந்தால் தான் நான் ஏறுவேன் தான். ஆனால் அந்த நாயை யாருன்னா தர்ம தேவதை அப்படின்னு நம்ம பார்த்தோம். மேலே சொர்க்கத்துக்கு வரான். துரியோதனா அவனோட கௌரவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறத பார்த்தான். தன்னோட சகோதரிகளும் தன்னுடைய மனைவியும் இல்லாததை கண்டு நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் நரகத்துக்கு தான் போகணுன்னா நான் போகிறேன் அப்படின்றான். போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அந்த போகிற பாதை. ஆனாலும் துர்நாற்றத்தை பொறுத்துக்கிட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போனோன்னா அப்போ கூட தேவதூதர்கள் சொல்கிறாங்க, நீ இப்போ நினச்சாலும் நீ திரும்பி போகலாம் அப்படின்றான். அவனால் துர்நாற்றத்தை சகிக்க முடியாமல் யுதிஷ்டன் திரும்ப மனம் கொள்கிறான். அந்த சமயத்தில் நாற்புறத்தில் இருந்து ஒரு தீனஸ்வரமான சத்தங்கள்லாம் கிளம்புது. அது என்னென்னா, ஓ தர்மபுத்திரரை போய்விட வேண்டாம், எங்களை அனுகிரகிக்க ஒரு முகூர்த்தம் இல்லை. நீர் வந்த போதுதான் நல்ல மனம் நிறைந்த புண்ணியமான காற்று எங்கள் பேரில் வீசியிற்று. அதனால் எங்களுக்கு ஆறுதலும் சுகமும் உண்டாயிற்று. குந்தி குமாரரை, நாங்கள் உம்மை பார்த்து கொண்டிருந்தாலாவது கொஞ்சம் சுகம் பெறுவோம். ஒரு முகூர்த்தமாவது நில்லுங்கள். நீர் இருக்கும்போது எங்களை பீடிக்கும் வேதனை கொஞ்சம் ஓய்கிறது என்று அந்த குரல்கள் அழுதன. இவ்வாறு தீன வசனங்கள் நாலாபுறமும் எழுந்ததை கேட்ட யுதிஷ்டன் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு அங்கே நின்றான். குரல்கள் ஏதோ தெரிந்த குரல்களாகவே அவனுக்கு தோன்றிற்று. நீங்கள் யார், எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்று சோகம் முயலிட யுதிஷ்டன் கேட்டான். பிரபுவே, நான் கர்ணன் என்றது ஒரு குரல், நான் பீமசேனன் என்றது மற்றொரு குரல், நான் அர்ஜுனன் என்றது வேறொன்று, திரௌபதி என்றது ஒரு தீனமான ஸ்வரம், நகுலன், நான் சகாதேவன், நாங்கள் திரௌபதி புத்திரர்கள் என்று அவ்விதமாக நாலாபுறங்களிலிருந்தும் குரல் கிளம்பியதை கண்டு சோகத்தில் மூழ்கினான் யுதிஷ்டன். தாங்க முடியாத சோகத்தில் பீடிக்கப்பட்ட யுதிஷ்டன், இவர்கள் என்ன பாவ கர்மம் செய்தார்கள்? திருதராஷ்டிரன் புத்திரனான துரியோதனன் என்ன புண்ணியம் செய்து மகேந்திரனை போல் தேஜஸ்தோடு ஸ்வர்க்கத்தில் இருக்கிறான்? இவர்களோ நரகத்தை அடைந்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி? நான் தூங்குகிறேனா, விழித்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய மயக்கத்தில் இருக்கிறேனா, இது சித்த விகாரமா என்று சொல்லி தேவர்களையும் தர்மத்தையும் நிந்தித்தான். தேவதூதனை பார்த்து, நீ எவர்களுடைய தூதனோ அவர்களிடம் சொல், நான் வரமாட்டேன், நான் இவ்விடத்திலேயே வசிப்பேன். என்னை அடுத்ததல்லவா என்னுடைய பெரிய சகோதரர்கள் இங்கே நரகத்தில் பீடிக்கப்பட்டு கிடைக்கிறார்கள், நானும் இங்கேயே இருப்பேன் என்றான் யுதிஷ்டன். யுதிஷ்டன் இவ்வாறு சொன்னதும் தூதன் இந்திரனிடம் போய், யுதிஷ்டன் அங்கேருந்து வரமாட்டேன்றான், அவங்களுடைய சகோதரர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப சோகத்தில் பீடிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு தேவதூதர்கள்லாம் போய் சொல்கிறாங்க இந்திரனிடம். ஒரு முகூர்த்தம் நேரம் கழிந்த பின்னு இந்திரனும் யமதேவனும் யுதிஷ்டன் இருந்த இடத்துக்கு வராங்க. அவர்கள் வந்ததும் அங்கே இருந்த இருளெல்லாம் அப்படியே இருளாக இருந்தது. அந்த துர்நாற்றெல்லாம் அடித்தது இல்லைங்களா, அதை எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. புண்ணியமான வாசனையுள்ள காற்று வீசிற்று. தர்ம தேவதையாகிய யமன் தன்னுடைய புத்திரனான யுதிஷ்டனை பார்த்து, சிறந்த மதிமானே, என்னால் தான் இவை சோதிக்கப்பட்டது. இது 3ஆம் தடவை. பிரார்த்தக்களின் நிமித்தம் நீ நரகத்திலேயே இருக்க விரும்பினாய். அரச பதவி பெற்று உலகம் பரிபாலித்தவர்களுக்கு எல்லோரும் அவசியம் நரகத்தை பார்க்க வேண்டும். ஆகையால் ஒரு முகூர்த்த காலம் உன்னாலும் இந்த பெரிய துக்கம் அனுபவிக்கப்பட்டது. புகழ்பெற்ற வீரன் சவ்யாசாசியாவது, உன் அருமை தம்பி பீமனாவது, சத்தியவான் கர்ணனாவது யாருமே உண்மையில் நரகத்தை அடையவில்லை. இது உன்னை சோதிப்பதற்காக நாங்கள் செய்த ஒரு மாயம். இது தேவலோகம். இதோ பார், மூவுலகளுக்கும் செல்லும் தேவரிஷி நாரதர், துக்கப்படாதே என்றான் இந்திரன். பிறகு யுதிஷ்டன் மானிட தேகத்தை விட்டு திவ்யமான சாரீரத்தை பெற்றான். அதனுடைய மனித பிறப்புக்குரிய பகையும் மனவருத்தமற்றவனாக பூரண பரிசுத்தம் அடைந்தான்.
தேவர்களாலும் ரிஷிகளாலும் பூஜிக்கப்பட்டு கர்ணன் தம்பிகளும் திருதராஷ்டிர குமாரர்களும் கோபம் திருந்து தெய்வ நிலையை அடைந்திருப்பதை யுதிஷ்டன் கண்டு மிகவும் சாந்தி அடைந்தான். இதோட மகாபாரதம் நிறைவு பெறுகிறது. வேறொரு நல்ல பதிவில் பீஷ்மர் வருஷம் அப்படின்னு நிறைய வருஷம் இதில் இருக்குது. அதில் அந்த வீரர்கள் செய்த மகத்தான தர்மங்கள், வீரம் இவற்றை பற்றியெல்லாம் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.